வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். நன்றாய் கவனியுங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். கவனிச்சிடுங்க. நீங்கள் கொஞ்சம் செய்தியை கவனிச்சிங்கன்னா மிக பிரயோஜனமாக இருக்கும். கவனிச்சிடு. இது எழுதப்படும் போது சவுல் மரித்து போயிட்டான். சவுல் உயிரோடு இல்லை. ஆனால் 3ஆம் அதிகாரம் அதுக்கு அவன் புலம்பெல்லாம் பாடி முடிச்சிட்டான் தாவீது. ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைக்கிறார். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த வார்த்தையில குடும்பம் இருக்கிறது. பலவீனப்பட்டு போனார்கள், வர வர பலத்தான். அந்த வர வர பலத்து போன அனுபவமும் பலவீனப்பட்டு போன அனுபவமும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டு போனது. ஏன் பலவீனப்பட்டது? ஏன் பலத்தது? எந்தெந்த குடும்பங்களை கர்த்தர் பலத்திருக்க பண்ணினார்? நான் இன்னைக்கு பேசுகிற வார்த்தை கொஞ்சம் செவி கொடுத்து பேசுனீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நிச்சயமாக செய்வார். எந்த மாற்றம் இல்லை. இந்த சவுலின் குடும்பம், சவுலை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுகிறேன். சவுல் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொன்னால், நல்ல ஆவிக்குரிய மனுஷன். சவுல் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன். அவனுடைய ஆரம்பம் மிக ஆசீர்வாதமானதாக இருந்தது. பாருங்க, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டான், அழைக்கப்பட்டான். தீர்க்கதரிசிகளை ஒருவனோ என்று எண்ணத்தக்கதாய் அவனும் தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து ஆவி அவன் மேல் இறங்கினதினாலே வேறு மனுஷனாய் மாறினான். அப்படிப்பட்ட உன்னத அனுபவம், அழைப்பு, அபிஷேகம், வேறு மனுஷனாய் மாறின அனுபவம், இது எல்லாம் சவுலுக்குள்ளாய் இருந்தது. சவுல் அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவத்தை உடையவனாய் இருந்தான். அதோட முடிந்து போயிட்டா அப்படின்னு சொன்னா, அந்த உன்னதமான அனுபவத்தை அவன் பெற்றவனாய் காணப்பட்டான். அந்த உன்னதமான அனுபவத்தை அவன் அடைந்தவனாய் மாத்திரமல்ல, அந்த உன்னத அனுபவத்தில் தேறினவனாக இருந்தான். எப்படி தேறினவனாக இருந்தான்? இப்போ ஆண்டவர் குறித்த காலம் வந்தது, குறித்த நாட்கள் வந்தது. சவுலை ராஜா என்று ஜனத்தின் நடுவிலே அறிவிக்கிற ஒரு நாள் வந்தது. சாமுவேல் அன்றைக்கு அறிவித்த போது ஒரு கூட்டம், இவன் போகும்போது கவனிங்க, நான் சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. அது உங்களுக்கு பலனும் சத்துவமா இருக்கும். அவன் போகும்போது திடீர்னு சொல்லி அநேகர் பேசுறாங்க. ஒருவர் ரெண்டு பேர் இல்லை, அநேகர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? இவனா ரசிக்க போறான், இவனா ரசிக்க போறான், இவனா நமக்கு ராஜா, இவனா நம்ம நடத்த போறான். ஆனா சவுலோ காது கேளாதவனை போல போறான். எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய உன்னதமான அனுபவம், நல்ல ஆவிக்குரிய உன்னதமான அனுபவம். மௌனமாக இருந்தான். அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை தேசத்தில் இராதபடிக்கு அழித்து போட்டான். தேவ ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டான். இது எல்லாம் சவுலிடத்தில் இருந்தது. கவனிங்க, இதுதான் ஆவிக்குரிய காரியம். தன் ஜனத்துக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறது, தன் ஜனத்துக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறது, தன் ஜனத்துக்காய் யுத்தம் பண்ணுகிறது, தன் ஜனத்திற்காக நிற்கிறது. பாருங்க, எல்லாம் அவனிடத்தில் தேசத்தை சுத்திகரித்தது, தேவனுக்கு பிரியமானதை நடப்பித்தது, காது கேளாதவனை போல ஆவிக்குரிய நல்ல சுவாபத்தை வெளிப்படுத்தினது. இது எல்லாம் யாரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் சவுலிடத்தில் இருந்தது. வேறு மனுஷனாய் மாறினா ரொம்ப
சூப்பர் சூப்பர். இதான் ஆவிக்குரிய, இதான் ஆரம்ப அனுபவம். இது ஒரு வருஷ காலம் இப்படியே போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழித்த உடனே இவனுடைய பின்மாற்றம் ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இவனுடைய மாம்சம் எழும்ப ஆரம்பிச்சது. எப்போ மாம்சம் எழும்ப ஆரம்பிச்சது? பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அவ்வளோதான். அது கேட்டது. மிந்தி காது கேட்காதவனை போல இருந்தவனுக்கு இப்போ காது என்ன செய்தது? கேட்டது. எரிச்சலும் வந்தது, கோபமும் வந்தது. அந்த கோபத்தின் உக்கிரத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சு. இதுதான் மாம்ச சிந்தை. முன்னால இருந்தது ஆவியின் சிந்தை, இப்ப இருக்கிறது மாம்ச சிந்தை. அந்த அதாவது பலவீனப்பட்டு போகிறதுக்கான காரியத்தை நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். பலவீனப்பட்டு போகக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியும் பலவீனப்பட்டு போகக்கூடாது. நம்முடைய குடும்பமும் பலவீனப்பட்டு போகக்கூடாது. அந்த பலவீனப்பட்டு போகாது இருக்கணும், நம்ம பலத்து இருக்கணும் அப்படின்னா மாம்ச சிந்தை, மாம்ச கிரியைகள் நம்மிடத்தில் வராமல் இருக்கணும். மாம்ச கிரியைனா என்ன பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அவருடைய 19-20 வசனம். மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், காமவிகாரம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. நல்ல கவனிங்க. இதுல எதை நம்மிடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கும். எது இருந்தாலும், ஏதோ ஒன்று பொறாமை கூட இருக்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கும். பொறாமை என்கிறது மாம்சத்தின் கிரியை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் நேற்று, பாஸ்டர் நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன் பாஸ்டர். முன்னால் போட்டான்னு கேட்டார். இப்போ போகிறேன் பாஸ்டர், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களா பாஸ்டர் அப்படின்னு. இப்போ நானும் அவர்கிட்ட சொன்னேன், போங்கள், நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஊண்ட கட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொடுங்க. பிரைஸ் ஊழியம் தானே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருக்கு தானே ஊழியம் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு சொல்கிற புரியும்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இந்த எண்ணங்கள் ஏன் அப்படின்னா, பரலோகத்துக்காக பிரயாசப்படுகிறோம், பரலோகத்துக்கு அடுத்த காரியத்துக்காக பிரயாசப்படுகிறோம். நம் இந்த உலகத்தில் நல்லா கவனிங்க, பலவீனப்படுறது எங்க? பூமியில். பலட்சமாகிறது பூமியில். இவைகளை ஒன்றும் நம்மிடத்தில் இராதபடிக்கு பார்க்கணும். ஏதோ ஒன்று இருக்கும். இதெல்லாம் நாங்கள் அவளை வச்சு டிக் பண்ணி எது இருக்கோ அதுக்காக மன்னிப்பு கேட்டு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது வேண்டாண்டவரே, இது வேண்டாண்டவரே, இது எனில் வேண்டாண்டவரே. பாருங்க, இது ஆவிக்குரிய பரிசோதனை. நம்ம பரிசோதனை பண்ணி கொள்ள வேண்டும், பரிசோதனை பண்ணி பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், பிரசங்க நேரத்தில் என்ன மட்டும் வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் என்ன செய்யணும்? அவன் புருஷர்களும் ஸ்திரீகளும் பார்க்காண்டாமா, என்னை பாருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யாரை பார்க்கணும்? டீச்சரை. ஸ்கூல் நடக்கச்சில யாரை பார்க்கணும்? டீச்சரை பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன், கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் யாரை தான் பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? உங்கள் காது என்ன செய்யும்? வேற சிந்தையாக மாறிடுவீங்க. இதை கவனமாக என்ன பார்த்தீங்கன்னா வேறு சிந்தை வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. சார், இவைகள் வந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் பலவீனப்பட்டு போயிடும். ஏன்னா அதுக்கு வசனம் சொல்லுது, பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ உன் ஆத்துமா வாழணும். சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் மாம்சத்துக்கு அடுத்த காரியம் பாருங்க. முன்னால இந்த பொறாமைப்படுற குணம் இருக்கும், ரட்சிக்கப்பட. அந்த பொறாமை குணம் போகவே செய்யாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற குணம் இருக்கும். குறை சொல்லிடுற குணம் மாறவே மாறாது. ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அழைப்பெல்லாம் வந்துடும், கொஞ்சம் மாறி பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். திடீர்னு சொல்லி தொடங்கிடும்.
பிறகு அது மாறாது. பிறகு அதை அப்படியே கொண்டுட்டு முன்னால் 1 மடங்குனா இப்போ 7 மடங்கு இருக்கும் பாருங்க, இப்படி இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆவிக்குரியவர்களுக்கு ஆகாது. ஆவிக்குரியவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம குறை சொல்கிறது, பொறாமப்படுறது, இதெல்லாம் அப்படி தள்ளி போட்டுறணும், தூக்கி தூர போட்டுறணும். வேண்டாம், நமக்கு எதுக்கு? ஆண்டவர் வந்தாருன்னா நம்ம போக முடியாதப்பா, அதனால் இதெல்லாம் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். நம்ம சுத்திகரிச்சிடணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ இதுதான் மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தை வந்த உடனே கொலை வந்துட்டு அவனுக்கு கொலை செய்ய எத்தனைக்கிறான், அவனை கொல்லதுக்கு என்ன செய்யலான்னு பிளான் போடுறான். என்னென்ன அவனுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ இதெல்லாம் யாருக்கு கொடுக்குறான்? தாவீதுக்கு கொடுக்குறான். என்னெல்லாம் தொல்லை கொடுக்கணுமோ அந்த தொல்லையெல்லாம் கொடுத்து பார்க்குறான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா. என்னெல்லாம் தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொல்லையும் பிசாசு அப்படி தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்னென்னலாம் தொல்லை தர முடியுமோ அவ்வளோ தொல்லை உங்களுக்கு தருவான். அப்போ தான் நீங்கள் பலவீனப்பட்டு போவீங்க அப்படின்னு. ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் பலவீனப்பட்டு போக மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, கவனிங்க. அடுத்தது எதை கொண்டு வருதுன்னா பின்மாற்றத்தை கொண்டு வரும். தாவீதுக்குள்ள வந்தது பின்மாற்றம். என்ன பின்மாற்றம் பாஸ்டர்? அவன் அப்படி இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை தேடி போனான். அவன்தான் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை, குறி சொல்றவங்கள தேசத்தை இராதபடி ஒழித்தான். இப்போ இவனை யாரை பார்க்க போறான்? குறி சொல்றவங்களை பார்க்க போகிறான். 4 நட்சத்திரம், மற்றவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க. இல்லை, உங்களை அவிசுவாசப்படுத்தட்டு. என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவான், எந்தாயிலும் கைவிட்டதே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைப்பீங்க, நான் ஒரு சிம்பிளாக ஒரு காரியம் சொல்கிறேன். நாங்கள் ஒரு காரியமாய் கேரளாவுக்கு வெள்ளிக்கிழமை போயிருந்தோம். நேற்று நைட்டு தான் வந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட 9 பேர் போயிருந்தோம். 9 பேரும் போயிட்டு அங்கே ரூம் ஆயத்தப்படுத்தி இருந்தோம். ரூம் கேட்டோம். என் கூட ஜெஸ்ரா இருந்தான், ஜோஷுவா இருந்தான். இப்படி நாங்கள் ஒரு அங்கே போயிட்டு ரூம் கேட்டோம். எங்களுக்கு எல்லாரும் நாங்கள் 3 ரூம் எடுத்துட்டோம். ஆனால் புக் பண்ணியிருந்தோம், ஃபஸ்ட்டே புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு ரூமை கேட்டோம். ஷூட் ரூம் தாங்க, இதை மாற்றிட்டு அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேர்ந்து இருந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்காக கேட்டோம். நான் பேசி பார்த்தேன், என் கூட வந்து சகோதரன் பேசி பார்த்தான், ஜோஷோ பேசி பார்த்தான். பிறகு அவர் இல்லை 2000 ரூபா வேணும்னாரு. இந்த 2000 ரூபா இங்கே உண்டு, ஏன் வீணாக கொடுப்பானு அப்படின்னு சொல்லி, வேண்டாம் எங்களுக்கு ரூமை தாங்கணும். அவர் ரூம் தந்தார். எங்களுக்கு எங்கள் கண்களால் நம்ப முடியல. நாங்கள் எடுத்த டிலக்ஸ் ரூம். ஆனால் அங்கே எங்களுக்கு தந்து 3 ரூம் தந்தாங்க. 2 ரூம் சாவியை திறந்தோம், 2 டிலக்ஸ் ரூம் தான். 3வது ரூமை திறந்தோம், அதோ டிலக்ஸ் ரூம் தான். ஆனால் ஒரே ஷூட் ரூமாக பெரிய ரூமாக இருந்தது. எங்களுக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும்னு தெரியல. எங்கள் பணத்தை நான் நடந்ததை சொல்கிறேன். 3 ரூம் தந்தாங்க, 3 டிலக்ஸ் ரூமு. அந்த 3 ரூமில் இந்த ரூம் மட்டும் மிகப்பெரிய ரூமு. நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோமோ அது எல்லாம் அங்கே ஆயத்தமாக இருந்தது. எங்களுக்கு அதை சின்ன விஷயம் கூட நம்ம அவங்ககிட்ட போய் நின்று ஒரு நபர்கிட்ட ஒன்று கேட்டு அது கிடைக்கல நீ சோர்ந்து போகிறத என் தகப்ப விரும்பலை. புரியலை உங்களுக்கு? நம்ம பிள்ளைகள் கேட்டால் நம்முடைய தகப்பன் கல்லை தருகிறவர் அல்ல, மீனை தருகிறவர், பாம்பை தருகிறவர் அல்ல, அவர் அப்பத்தை தருகிறவர். கல்லை கேட்டால் அப்படியா? அப்படி இல்லை. நாம் அப்பத்தை கேட்டால் அப்பந்தான் தருவார். அப்போ வேணும் என் பிள்ளைக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மீன் வேணும்னு என் பிள்ளைக்கு அவருக்கு தெரியும். அவர் பாம்பை தரமாட்டார். நல்ல ஈவை வைத்திருக்கிறார். நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவா. உண்மையை அதை கண்டு அப்படியே கண்களில் கண்ணீர் வந்தது. ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவருக்கு மனதார நன்றி சொன்னோம். ஆண்டவரே உம்மட்ட அதான் உண்மை. நாம் யார்கிட்டயோ போய் கேட்டுட்டு நிற்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். அவர் கடாவை ஆயத்தப்படுத்துவார்.
அந்த கடை ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கும். அது தேவ பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நிச்சயமாய் பார்த்து கொள்வார். அவர் நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். நம்முடைய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறார், நம்முடைய புலம்பலை அறிந்திருக்கிறார், நம்முடைய வேண்டுதலை கேட்கிறவர். நிச்சயமாய் உதவி செய்கிற தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. அவர் உதவி செய்கிற கண்மலை, ஒத்தாசை வரும் பர்வதம் நிச்சயமாய் வரும், தாமதித்தாலும் நிறைவேறும். நல்ல காரியத்தை கத்த வைத்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு நாளும் சோர்ந்து போகாதுங்க. தேவனாகிய கர்த்தர் எனக்காய் யாவையும் முடிஞ்ச பாட்டு அப்படி ஆண்டவருடைய ஒரு சரணத்தை பாடினாலும் ஆமாம் எனக்காய் யாவையும் என்ன செய்வார், செய்து முடிப்பா. அல்லேலூயா. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவர்கிட்ட அப்படி ஆண்டவரோடு பேசுங்க. அந்த வார்த்தைகள், நல் வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற வார்த்தைகளை தூக்கி தூர போடுங்க. ஆமை நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பின்மாற்றத்தினுடைய ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? கவனிங்கன்னா முக்கியமான காரியத்தை நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். முக்கியமான காரியத்தில் ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மளை அப்படி விசுவாசத்தில் பின்வாங்கி போக பண்ணுவான். அந்த விசுவாசத்தில் நல்ல மனுஷன்தான். தேவனுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா வைராக்கியம் கொண்டவன், எல்லாம் செய்தவன். ஆனால் எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா அவனுடைய மாம்சமும் அவனுடைய அந்த பின்மாற்ற அனுபவம். அந்த பின்மாற்ற அனுபவத்தில் ஒன்று தான் அஞ்ஞானம் பார்க்கிற இடத்துல போகணும். உலகத்தில் உள்ளவங்க சொல்றதை கேட்காதுங்க. உலக ஜனம் சொல்றதை கேட்காதுங்க. அவங்களுக்கு உலகத்தை தான் பார்க்க தெரியும். ஆனால் இல்லாததை இருக்கிறதா அழைக்கிற தேவன். ஆகாததை நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு காரியம் நடந்துட்டா என்னால் ஆச்சுன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் பணம் கொடுத்தேன்னா இதை சாட்சி சொல்ல முடியுமா? பணம் கொடுத்து அந்த ரூமை எடுத்திருந்தேன்னா சாட்சி சொல்ல என்னால் முடியுமா? முடியாது. ஆனால் தேவன் அதை செய்ததுனால என்ன, அதை சாட்சியாக சொல். அந்த 9 பேருக்கு முன்னால் சொல்லி நாங்கள் கர்த்தரை துதித்தோம். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் பாடுபட்டோம். ஆனால் இவ்வளோ நேரம் போராடி கிடைக்கல. ஆனால் தேவன் இலவசமாக அதை ஆயத்தப்படுத்தி தந்தார் அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதித்தோம். இதே போல தான் கர்த்தர் நமக்கு நம்மால் ஆச்சுன்னு வைங்களா, என்னால் ஆச்சுமோ. ஆனால் தேவனை சாட்சி சொல்லும்படிக்கு முடியாததை முடியும்படி கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகாதது ஆகும்படிக்கு கர்த்தர் செய்வார். நடக்காதது நடக்கும்படிக்கு செய்வார். அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். அவர் செய்வார். சிங்கக்கவியில போடுற வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா சிங்கக்கவியில போடும்போது அற்புதம் நடக்கும். அக்கினி சூளையில போடு வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா அக்கினி சூளையில போடும்போது தெரியும். அங்கே இன்னொரு உலாவி கொண்டிருப்பா. அவன் தேவ புத்திரரின் சாயலுக்கு ஒப்பானவர் நம்மோடு கூட உலாவி கொண்டிருப்பா. அதை ராஜாவின் கண்கள் காணும். உன்னை எதிர்க்கிறவருடைய கண்கள் காணும். உனக்கு எதிராக நிற்கிறவருடைய கண்கள் காணும். உன்னை அதைரியப்படுத்தனுடைய கண்கள் காணும். அதை பார்க்கும்போது உனக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்படும். ஓ தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவா. நீ நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறுவா. ஓ குடும்பம் வர வர பலத்து போகும். அதுதான் தேவனாய் கர்த்தர் செய்கிற காரியம். அதான் தேவனாய் கர்த்தர் செய்கிற காரியம். நீ பலவீனப்பட்டு போக மாட்டாய். உன்னை கர்த்தர் பலட்சப்பட விட மாட்டா. உன்னை கர்த்தர் பலத்திருக்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகள் பாருங்க, இன்னொரு பல அந்த பின்மாற்றத்துக்கான அறிகுறியை சொல்றேன். எல்லாம் ஒருக்கா பக்கத்தில் பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லிருங்க. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இப்போ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பின்மாற்றத்தினுடைய இன்னொரு அறிகுறி நல்ல கவனிங்க. இப்போ சவுல் தாவீதை கொல்ல அலைகிறான். இப்போ தாவீது அருமையா அழகா தெளிவா அவன் ஜீவனை கொடுத்த போதும், ஜீவனை ஆண்டவரே ஒப்பு கொடுத்த போல என்ன செய்யறான்னு பார்க்க ஒப்பு கொடுத்தார். இவன் ஒண்ணுமே சவுலை செய்யலை. ஆனால் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு என்ன செய்யிட்டான், வந்துட்டான். இப்போ அவனுக்கும் இவனுக்கும் ஒரு சில அடிகள் தூரம் தான். ஆனால் இவன் சொல்றான், தெள்ளுப்பூச்சியப்பா, இந்த தெள்ளுப்பூச்சியா தேடுறீங்க. அல்லேலூயா. இன்றைய தினம் உம்முடைய ஜீவனை என் கையில் ஒப்பு கொடுத்தோம். என் பார்வையில் உம்முடைய ஜீவன் அருமையாக இருந்தபடினால நான் ஒன்றும் செய்யலை. ஐயோ தாவீது என் குமாரனுடைய சத்தம் அல்லவா, நீ என்னிலும் உத்தமன், நீ வர வர பலப்பா எல்லாம் சொல்லிக்கிட்டு தாவீது நல்ல கவனிங்க, சவுல் அவனை விட்டு போய்விட்டான். கவனிங்க, பின்மாற்றத்தின் அறிகுறியை சொல்கிறேன். இது உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. அவனை விட்டு போய்விட்டான். 4 நாட்கள் கழித்து, 5 நாட்கள் கழித்து,
மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இவனுக்குள்ள பின்மாற்றம் வந்துட்டு மறுபடியும் இவனை கொள்ளைக்கு வாரான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? மனஸ்தாபம் வரும், மனஸ்தாபம் இருக்கும். ஐயோ நான் பாவம் செய்யிட்டேன்னு மனஸ்தாபம் இருக்கும். மனஸ்தாபம் வராமல் இருக்காது. ஏன்னா ஆவியான ஒன்று உணர்த்துவார், உனக்கு உணர்வு வரும். ஆனால் உணர்வு வந்து அந்த இருக்க நேரத்தில் அர்ப்பணிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு 4 நாள் கழித்து மறுபடியும் அதே காரியத்தை செய்தியேன்னா நீ பின்மாற்றத்தில் இருக்கான்னு அர்த்தம். சரிப்படுத்திக்க. இவ்வளவு காரியம் இருக்கா பாஸ்டர்? பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பின்மாற்றத்தினுடைய அறிகுறி இதுதான். அன்னைக்கு நீ எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தா நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், தந்த வழியை விட்டு விலக மாட்டான். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சமத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்க, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியம். இப்போ ஜெப்ரி தம்பி வந்தான், அதுவும் ஒரு சிலருக்கு கஷ்டம். நம்ம ஆவிக்குரியவங்க, அவன் தேடி வந்தான், மாமா ஜெபம் பண்ணி விடுங்க அப்படின்னா, அந்த எனக்கு வாசல்படி ஜெபத்தன்னைக்கு பிள்ளை வந்திருக்கிறான், ஜெபம் பண்ணி விடுங்க மாமா, நாளைக்கு காலேஜுன்னு சொன்னான். மாமா ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணேன். அவன்கிட்ட சொன்னேன், அவன் உண்மையாக ஊழியத்தில் இருக்கணும், தேவையில்லாத நண்பர்களோடு சேரக்கூடாது, இன்னும் கீபோர்டில் தேரணும், இன்னும் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமாம், ஏன்னா பின் நாட்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய பிள்ளை, ஊழியம் அழைப்பு உள்ள பிள்ளை. அப்போ அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து அனுப்பி, அது என்னுடைய கடமை. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சோபம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும், அது மாறாது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நான் மாறி அதுக்காக நான் பரலோகத்தை இழக்க முடியாது. பரலோகம் வேணும், இந்த உலகம் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். இந்த உலகத்தை விட்டு எடுபட்டு போவேன்னு எனக்கு நன்றாய் தெரியும். அது எனக்கு ஆழத்தில், இருதயத்தின் ஆழத்தில் ஆழமாய் பதிக்கப்பட்ட காரியம். ஆனபடினால நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். எப்போதுமே அந்த திவ்ய சுவாபத்தை விட்டு விலகக்கூடாது. நல்ல தீர்மானங்கள். நாம் ஒரு சில நேரங்களில் நாம் ஒரு சில நேரம் தடுமாறுவோம். தடுமாறுறது தப்பில்லை. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அதாவது தடுமாறுகிறது அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் பாருங்கள், தப்பி கோபத்தில் பேசுகிறோம், கோபம் கொள்ளுவோம். ஆனால் உணர்வோம், ஐயோ நான் கோபம் கொண்டேன், அந்த காரியத்தை பேசிட்டேன், இல்லாண்டவரே என்ன மன்னிங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இனிமே இந்த விஷயத்தில் தவறாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க, நானும் உமக்காக ஓடுவேன். ஆண்டவர் உணர்த்தும் போது உணர்வடைகிறோம். அந்த உணர்வடைந்த பிறகு 4 நாள் அந்த உணர்வும், 5ஆவது நாள் மறுபடியும் வாழ்க்கை, பழைய வாழ்க்கை. 4 நாள் இனிமே இன்னும் இந்த நாளில் இருந்து நான் செல்ஃபோனை தொடமாட்டேன் ஆண்டவரே, நான் ஃபேஸ்புக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் வாட்ஸ்அப்பை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நான் யூடியூப்பை தேட மாட்டேன் ஆண்டவரே, நான் இன்ஸ்டாகிராம் போக மாட்டேன் ஆண்டவரே. பிறகு பார்த்தா ஒரே ரீல்ஸ் தான். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. 4 நாள் தாங்க மாட்டேங்க. அது இருந்து நோண்டிகிட்டே இருக்கு. என்ன பாரு, என் அழகப்பாரு, என்ன பாரு, என் அழகப்பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அப்படியே அதுக்குள்ளே போயிடறாங்க. கேம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. பிள்ளைகள் கேம், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இதெல்லாம் உங்களை விட்டு விலக்கி போடுங்க, இதெல்லாம் உங்களை விட்டு தூரமாக்குங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், இது ஒன்றுமே உங்களுக்கு வேண்டாம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இதுக்கு நீங்கள் தூரமாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? விலகி இருக்கணும். இதெல்லாம் தீர்மானம் எடுத்தால் தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. உணர்த்துறாரா, சரியாகுங்க. உணர்த்துகிற காரியத்தில் நீங்கள் சீர்பொருந்த வேண்டும். அந்த உணர்த்தியாச்சு, தீர்மானம் எடுத்தாச்சு. ராபோஜன் ஆராதனைக்கு மட்டும் ஒரு ஜெபம் பண்ணி ராஜ்போஜன் ஆராதனை எடுத்துட்டு அடுத்த நாளே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதுங்க. ஏன் பாஸ்டர் இவ்வளோ இப்படி சொல்கிறீங்க? நான் ஒன்றும் சொல்லுவேன் பாருங்க. குடியார புருஷன் இருப்பான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஆனால் மனைவி நல்ல பக்தி, அந்த மனைவி நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். புரியலையே? புருஷன் ஆகாதவனா இருப்பான், ஆனால் மனைவி நல்லா ஜெபிக்கிறவளா இருப்பா. அந்த ஒரு மனைவி நிமித்தம் அந்த குடும்பமும் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோர் எப்படியோ இருப்பாங்க, ஆனால் பிள்ளைகள் நல்ல தெய்வ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கும். அந்த பிள்ளைகள் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நபர் ஆண்டவருக்கு தேவை, சுவரை அடைக்கத்தக்க ஒரு நபர் தேவை, திறப்பில் நிற்க ஒரு நபர் வேணும். நாம் ஒருபோதும் ஒரே போல் ஆயிடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்கு
திறப்பில் நிற்கிறவங்களா இருக்கணும். பின்மாற்றத்தின் அனுபவத்தை நான் ஒன்று சொன்னேன், நாம் எதை விட்டு விலகினமோ அதை திரும்ப செய்வோம். எந்த காரியத்தில் மனஸ்தாபப்பட்டமோ திரும்பவும் அதே காரியத்தை செய்வோம். இதான் பின்மாற்றம். அவன் வர வர பலவீனப்பட்டு போனதுக்கு 2 காரணம். இன்னைக்கு ஏன் பாஸ்டர் எனக்கு பலவீனம்? பலவீனங்கிறது நான் சரீர பலவீனத்தை சொல்லவில்லை, அதுவும் ஒன்று சேர்ந்தது, அதுவும் அதில் ஒன்றாக இருக்கும். கவனிச்சிடுங்க, பலவீனப்படுறத சொல்லலை. உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்திலெல்லாம் குறைவுபடுகிறீங்க, எந்த காரியத்திலெல்லாம் பலவீனம் பட்டு குறைவுபட்டு கண்ணீரின் அனுபவம், சமாதானக்கேடு, சத்துடைய போராட்டம், ஏதோ 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 அப்படி உங்களுக்கு வேதனை தருகிற காரியங்கள், பிள்ளைகள் வேதனை தரலாம், ஏதோ ஒன்று சூழ்ந்திருக்கிறதா? இவைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு தேவனாகி கர்த்தர் துணை நிற்கிறத நம் கண்கள் காணும்படிக்கு நாம் பின்மாற்ற அனுபவம் என் வாழ்க்கையில் வேண்டாம். நான் ஒன்று சொல்லுவேன், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றும். அப்போ உன் ஆத்துமா வாழணும். அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, அந்த வாலிபம் அப்படி இருக்கிறான், அந்த வாலிபம் அப்படி இருக்கிறான், இந்த வாலிப பிள்ளை இப்படி இருக்கு, இந்த வாலிப பிள்ளை இல்லை. அந்த வாலிப பிள்ளை அந்த கிரியைக்கு தக்க பலன் அந்த பிள்ளைக்கு வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு நபர் பின்வாங்கினான், கர்த்தர் அவர் மேல் பிரியமா இருக்க மாட்டார். ஒருவன் பின்வாங்கினான், ஆனால் அவருடைய இருதயம் அவன் மேல பிரியமா இருக்காது. பின்வாங்குகிற அனுபவம், பின்மாற்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆவிக்குரிய எவ்வளவு காரியங்கள் உலக பிரகாரமாய் கொஞ்ச காலம் வாழ போகிறோம். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரோன்னு தெரியாது. ஆனால் உலகத்தில் வாழ்கிறதுக்காக எவ்வளோ பாரப்படுறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம். 1000 ஆண்டுகளாய் வாழப்போகிற நித்திய வாழ்வுக்காய் என்ன பிரயாசப்படுறோம், எவர்களுக்காய் போராடுகிறோம். அந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? பின்மாற்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். இந்த பின்மாற்ற அனுபவத்தை விட்டு வெளியே வருவோம், மனஸ்தாபப்படுவோம், தேவனுக்காக எழும்புவோம். இந்த குணாதிசயங்களை ஒன்றுமில்லாதபடிக்கு தேவனுக்காக எழும்புவோம். திடீர்னு ஆண்டோடைய வருகை இருக்கும், அல்லது நம்முடைய மரணம் இருக்கும். 2ல் ஏதாவது ஒன்று முந்திக்கொள்ளும். எது வந்தாலும் நாம் அவர் சந்நிதியில் நிற்க தகுதியுள்ளவர்களாய், பாக்கியவான்களாய், பாக்கியவாட்டிகளாய் காணப்பட பிரயாசப்படுங்க. 3வது பலவீனப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வசனம் அப்படித்தானே சொல்லுது, பலவீனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சவுலின் குடும்பத்துக்கும் பாருங்க, சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். அந்த பலவீனப்படுகிற அனுபவம் எது அப்படின்னா, ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிச்சிடு. நம்முடைய விசுவாசம், ரோமர் 14:1 எடுத்து வாசிங்க. ரோமர் 14:1. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். நல்ல கவனிங்க, விசுவாசத்தில் பலவீனம், விசுவாசத்தில் பலவீனம். நல்ல விசுவாசம், மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்து, ஆனா இப்ப அந்த விசுவாசம் குறைஞ்சு போச்சு. ஏன்? அந்த விசுவாசத்தை நீங்க பாருங்க, அந்த சிங்கத்தின் கபில போட்டாலும் நான் ஆவிக்குரிய ஜீவித்தை விட்டு விலக மாட்டேன். அந்த சிங்க கபி அப்படிங்கிறத அவங்க ஒண்ணுமே, எப்பா போட்டப்பா, எல்லாம் அவனுக்கு தெரியாதா சிங்கம் எப்படி போடப்பட்டிருக்கும்? அப்படி நேற்று ஒரு காரியத்தை நான் கேட்டோம். அதாவது வெளிநாட்டில் அங்கே வெளிநாட்டிலலாம் மலைப்பாம்பெல்லாம் வளர்க்கலாம். அதே போல் பைத்தான், அந்த மலைப்பாம்பில் அந்த கலர் பாம்ஸ், அது அவங்க வளர்ப்பாங்க, ரொம்ப வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு மலைப்பாம்பு ஒரு சகோதரி வளர்த்துருக்குறாங்க. 1 வாரமாக சாப்பிடவே இல்லையா. சாப்பிடல அப்படின்னு உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலை. மலைப்பாம்பு சாப்பிடலே, இவங்களை சுற்றி வந்துதான் காலில் இருந்து தலை வரைக்கும் அப்படியே சுத்துமா. அதுவும் அடிக்கடி சுத்துமா. இவங்க இனிமே இது சாப்பிடாம கிடந்து செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு இறைச்சலும் வாங்கி போடுறாங்க. இவங்க கொண்டு எங்கே போய் கொடுத்தாங்களாம் அப்படின்னா, டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினாங்க.
டாக்டர் பார்த்துட்டு எத்தனை நாளாக சாப்பிடல, ஒரு வாரமாக சாப்பிடலையா. இது அழுதுகிட்டே சொல்லியிருக்கு, ஒரு வாரமாக சாப்பிடலையா. அவர் அடுத்த கேள்வி கேட்டாராம், அது உங்களை சுற்றி வருதா அப்படின்னாராம். ஆமாம், எப்படி உங்களுக்கு தெரியும்? அது என்னை சுற்றி வருது. சீக்கிரம் கொண்டு காட்டில் விட்டுருங்க, அது வேற ஒன்றும் செய்யலை, உங்களை உழுங்கிடலாமான்னு உங்கள் அளவை எடுத்துட்டு இருக்கு. டாக்டர் சொன்ன பதில், டாக்டர் சொன்ன பதில், அது உங்களை என்ன செய்யிட்டு இருக்கு? உங்களை விழுங்கிடலாமான்னு என்ன செய்யிட்டு இருக்கு? அளவு எடுத்துட்டு இருக்கு. அதுக்கு தான் வயிற்ற காலி பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் உள்ளே போயிருவிய, அது உள்ளே தள்ளிரும், அதை கொண்டு காட்டில் என்ன செய்யுங்க? விட்டுருங்க. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் அப்படி நம்மளை உழுங்கிறதுக்கு பிசாசு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அளவெடுப்பான். கர்த்தருக்குள் விசுவாசத்தில் பலமாயிருங்க. எந்த அளவுக்கு போராட்டம் வருதோ, எந்த அளவுக்கு பிரச்சனை, உங்களுக்கு எல்லாம் இருக்கச்சில என்னங்க விசுவாசிக்கணும்? நீங்க காண்கிறத விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லை, காணாதவைகளின் நிச்சயம், காணப்படாதவைகளின் நிச்சயம் தான் விசுவாசம். அந்த காணப்படாததை நம்புங்க, காணப்படாததை விசுவாசிங்க. ஆகாது, நடக்காது, என்னமோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஆமாம் என்னமோ அவ்வளோதான் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். அந்த பலவீனப்பட்டிருக்கிற அவிசுவாசமான குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அவிசுவாசம் வரக்கூடாது. பலவீனப்பட்டுரும். எதில் பலவீனப்பட்டுரும்? அவிசுவாசத்தில். என்னமோ அவ்வளோதான், என்னமோ அவர் என்ன கைவிட்டார், அவர் என்னை விட்டு விலகிட்டார். இல்லை, உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இதுவரைக்கும் கைவிட்டாரா? இதுவரைக்கும் உன்னை நடத்தவில்லையா? இதுவரைக்கும் உன்னை கொண்டு வரலையா? இதுவரை உன்னை போஷிக்கலையா? இதுவரைக்கும் உன்னை காப்பாற்றலையா? இதுவரைக்கும் உன்னை தப்புவிக்கலையா? எத்தனை எத்தனை வேளைகளில் கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் தந்திருக்கிறார். நீ கண்ணீரோடு கலங்கின வேளையில் கர்த்தர் கரந்தூக்கி எடுத்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்குறேன். உண்மையாக சொல்கிறேன். அதாவது நம்மளுக்கு அதிகமாக நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் வெளி தேசத்தில் இருக்கிறாங்க. மெடிக்கல் ஃபெயிலியர்னு வந்துடும், இந்த பிரச்சனைன்னு வந்துடும், என்னமோ போக முடியாதுன்னு வந்துடும், இனி ஏஜ் ஃபாரினிட்டு வந்துடும். ஆனால் ஆண்டவர் ஏதாயிலும் ஒன்றை செய்து தம் பிள்ளைகளை மறுபடியும் அவர் எடுத்துக்கொள்வார். அந்த இடத்துல ஏதாயிலும் ஒன்று செய்வார். ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி ஆயிற்று, ஆண்டவர் செய்வார். அதெல்லாம் செய்து போஷித்து காப்பாற்றி உதவி செய்து அவர் கண்மலையாக இருந்து அவர் ஒத்தாசை பண்ணி அப்படி தான் நம்மளை வனாந்திர பாதையில் நடத்தி வந்திருக்கிறார். 30 வருஷ காலம், 31 வருஷ காலம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவர் நடத்தி வந்திருக்கிறார், ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார். அது கர்த்தர் நம்ம மேலே வச்ச, சொல்லுங்க என்னது? கிருபை, கிருபை. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலே வச்ச கிருபை பாருங்க. 30 வருஷம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எனக்கு இன்னும் 2 நாட்களோடு 30 வருஷம் முடிஞ்சு 31வது வருஷத்துக்குள்ளாய் நான் கடி எடுத்து வைக்க போகிறேன். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அந்த நாட்கள் என் ஜீவிய காலத்தில் மறக்க முடியாத நாட்கள். ஆகஸ்ட் மாதம் 18, 19, 20 ஆகிய நாட்கள். அந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டான நாட்கள். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்த நாட்கள். என்னை ஆண்டவர் அறிகிற அறிவை தந்த நாட்கள். என் வாழ்க்கையில் அவர் அற்புதர், ஜீவனுள்ள தேவன் என்பதை கண்டுகொண்ட நாட்கள். அந்த உன்னதமான அனுபவத்தை தந்து நடத்தினார். என்றைக்கோ மரித்து போக வேண்டிய நான், என்றைக்கோ மடிந்து போக வேண்டிய நான், என்னை நடத்தி வந்தார், காத்தார், உதவி செய்தார். இம்மட்டும் அவருடைய கிருபையின் கரை என்னை விட்டு விலகலை. போராட்டங்கள் வந்தது, போராட்டம் இல்லைன்னு நான் உங்களை சொல்லவே மாட்டேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஆனால் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவர், உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயிக்கும்படிக்கு பலம் தருவார். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, பாடு உண்டு. ஆனால் அதை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை ஜெயிக்கத்தக்க பலம் தருவார். அதை தப்பித்துக்கொள்ள வழி செய்வார். ஒருபோது சத்துடைய இஷ்டத்துக்கு அவங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அதுதான் உங்களுக்கு வேணும். அதுதான் ஆண்டவரிடத்தை கேட்கணும். நிச்சயமாய் கர்த்தர் சத்துடைய இஷ்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். நிச்சயமாய் சத்துடைய நினைவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் கரந்தூக்கி எடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புது வழியை கர்த்தர் என்ன செய்வார்? திறப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
மற்ற நாட்களை விட என்ன சொல்கிறேன், அதாவது தம்பி ஜெனிஸ் வெளிநாட்டில் இருந்தான். வெளிநாட்டில் இருக்கும்போது அங்கே வச்சு மெடிக்கலில் ஃபெயில் ஆகிட்டான். இப்போ அவன் கூட அவிசுவாசிகள் இருந்தாங்க, ஆகாதவங்க இருந்தாங்க, துன்மார்க்கர் இருந்தாங்க. ஆனால் இந்த தம்பியை எப்பவும் ஜெபிக்கிறவன் அவன் வீட்டில் வந்து நான் அவனை பார்த்தேன். அவன் பலட்சமாகி அப்படியே அவன் பாட்டு படுத்திருந்தான். எழும்பதுக்கு கூட அவனுக்கு மனசு இல்லை. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் அவன்கிட்ட சொன்னார், உனக்கு இதிலும் பெரிதானவர்களை செய்ய கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். தீமையாயை நன்மையாய் மாற பண்ணுவார். உனக்கு தீமையாய் தெரிகிற இந்த காரியம் உனக்கு நன்மையாய் மாறும். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் இப்போ இருக்கிற வேலையை கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அங்கே இருந்திருந்தா போயிட்டு வர இல்லை. இன்னைக்கு அவன் சொல்கிறான், எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியான ஒரு இடத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்வார். நம்ம கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, நம்ம கொஞ்சம் அமைந்திருக்கணும். கர்த்தர் எந்த காரியத்தை செய்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும். தீமையான அனைத்து நன்மையாய் முடிய பண்ணுவார். நிச்சயமாக நன்மையானது கர்த்தரிடத்திலிருந்து வரும். தீமையான காரியத்தை விலக்குவார். கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஒரு சிந்தைக்கு அது எட்டவும் இல்லை. கர்த்தர் உனக்காக அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அவர் மேலே வை. ஒன்றுமில்லாத போது விசுவாசம், எதுவுமே இல்லை விசுவாசம். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார். அறிக்கை பண்ணு, கர்த்தர் செய்வார், நிச்சயமாய் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இப்போ நான் ஒரு பகுதி பலவீனப்பட்டதுக்கானதான் சொல்லி முடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. வேகமாக பலத்ததுக்கான காரியத்தை சொல்லி நான் வேகமாக முடிச்சிடுறேன். வாசிங்க யாத்திராகமம் புத்தகம் 5 வசனம் இருக்குது. வேகமாக வாசிட்டு முடிச்சிடணும். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படிக்கு செய்தார். இப்போ புரியுதா? குடும்பம் தலைக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கு. மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தாங்க. ஆண்டவர் அவருடைய குடும்பங்களை தலைக்க பண்ணினார். உன் குடும்பம் தலைக்கணுமா? உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? உன் குடும்பம் பலத்து இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை ஒன்று விட்டு எடுக்காது, தூரமாக்காது. நான் ஒன்று சொல்லுவேன், கவனிங்க வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் கவனிங்க. எப்போவுமே நீங்கள் தான் ஆண்டவருக்கு ரொம்ப உங்களுக்காக வேண்டி தான் உங்கள் அப்பா அம்மா எடுத்திருக்கிறாரு. அது தெரியாமல் நீங்களும் பலட்சமாகி போயிடாதுங்க. உங்களுக்காக தான் உங்கள் அப்பா அம்மா. அவங்கள விட நீங்கள் பூமியில் பலத்திருக்கிற சந்ததி, அதை மறந்து போகாதுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அதை மறந்து போயிடாதுங்க. நீங்கள் எதுக்கு வரல? ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி கர்த்தருக்கு தேவை. அதுக்கு தான் உங்கள் அப்பா அம்மா. அந்த தேவ பக்தி 3ஆம் தலைமுறை ஆண்டவர் ஆராதிக்கிற சந்ததியாக மாறிட்டீங்களா, உங்களை போல ஆசீர்வதிக்கப்படுகிற சந்ததி இந்த பூமியில் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 4ஆம் தலைமுறை வந்துட்டா ஆண்டவர் சேவிக்கிற சந்ததி அவங்க உயர்ந்த ஸ்தானத்தை ராஜாக்களாய் பிரபுக்களாய் இருப்பாங்க. கர்த்தர் அதை செய்வார். விட்டுறாதுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த போராட்டம் வரட்டும், எந்த பாடு வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், கர்த்தரை உறுதியாய் பெற்றுக்கொள்ளுங்க. அதை விட்டு விலகவே விலகாதுங்க. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? யோசேப்பை போல இருக்கணும். யோசேப்பை போல இருக்கணும். அவன் பாவம் செய்யா, இவன் செய்யா, இவா செய்யா, அவா செய்யா, செய்யவா செய்துட்டு உப்பு தூணா இருக்கட்டு, செய்கிறவன் செய்துட்டு என்ன செய்யட்டு, கல்லா மாறி சாகட்டு. பிரைஸ் தி லார்ட். நீ செய்யாத, நீ யோசேப்பாயிரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் விளையாடுறான், அதான் ஆவா விளையாடுறான், இவன் விளையாடுறான். அவன் செல்ஃபோன் வச்சுருக்கான், அவன் செல்ஃபோனை வச்சுன்னு ஒன்றான், இவன் ஒன்றான். இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. அவனை போல நான் ஆவேன்னு சொல்லாத, நான் ராஜாவை போல மாறுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்த வழிகளில் நடப்பேன். தேவன் எனக்கு வச்ச அடிச்சுவடில் நடப்பேன். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் நான் சாய மாட்டேன். அதுதான். அப்படிப்பட்டவன் தான் கர்த்தருக்கு தேவை. அப்படிப்பட்டவ தான் கர்த்தருக்கு தேவை. அப்படிப்பட்ட நபராய், அப்படிப்பட்ட பிள்ளையாய் தேவனுக்கு இருக்கணும். உன்னை தவறான வழியில் நடத்துகிறவங்க எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு விலகிரு. எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவங்க நிச்சயமாக உன்னை குழியில் கொண்டு போடுவாங்க. அவங்க கூட நடக்காத, உன்னை வழி தவற பண்ணுங்கிற, வழி தவற பண்ணுறது நான் சொல்லுவேன் 2 தான். ஒன்று குடும்பத்தில் உள்ள உறவுகள், 2வது ஃப்ரெண்ட்ஸு. இந்த சர்க்கிளை தவிர வேறு எதுவுமே வழி விலக பண்ணாது. குடும்பம்னா நான் என்ன குடும்பத்தை சொல்லலை, புருஷன் மனைவி பிள்ளைகள் தகப்பன் தாய் பிள்ளைகள், இதை சொல்லலை.
இதுக்கு வெளியே ஒரு வட்டாரம் இருக்கும் பார்த்தீங்களா, குடும்பம், சித்தப்பா பிள்ளைகள், மாமா பிள்ளைகள், அந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகள், இந்த வட்டாரம் என்ன என்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இதுதான் நம்மளை கெடுக்கும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இதுதான் என்ன செய்யும்? ஆமாம், கேம் டவுன்லோட் பண்ணி தரோம். இதுதான் ஆடல் பாடல் பார்க்க கூட்டிகிட்டு போவோம். இதுதான் ரவுண்ட் அடிக்க கூப்பிட்டு போவோம். இதுதான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போவோம். ஆமாம், 3 நாள் ஊர் சுற்ற போனால்னை போல. ஆமாம், அல்லேலூயா. எங்கே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் வாலிப பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு பேசுகிறேன், எல்லாத்தையும் தவறாக எடுக்காதுங்க, கவனமாக எடுங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ரொம்ப கவனமாக எடுங்க. அதாவது நம்ம எந்த விஷயத்திலையும் கெட்டு போகாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, எந்த விஷயத்திலையும் நான் வருத்தத்தோடு சொல்கிறேங்க, சாதாரணமாக நான் சொல்கிறேன். அதாவது ஆண்ட சமூகத்தை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தின் நிமித்தம் ஒரு குடும்பம், உண்மையாக சொல்கிறேன், 2 வாரம் திருவிழா, 50 நாள் அந்த தொழிலே இல்லை. நான் அவங்ககிட்ட டைரக்டாகவே சொல்லிட்டேன், என்னால் பிரச்சனை இல்லை. 50 நாள் அந்த தொழிலே இல்லை. 2 திருநாள் தான், 2 ஆராதனை தான் கட்டு. அது என்னமோ செய்வாங்க. ஆனால் சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு உணர்த்தப்படுகிறதுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. வாலிபனை ஆண்டவர் தேடுறாரு, பராக்கிரமசாலியை தேடுறாரு. யார் தன்னை காத்துக்கொள்கிறாரோ அவர்கள் தான் கர்த்தருக்கு தேவை. பரிசுத்தத்தை, தேவனை தேடுங்க. தேவனுக்கு அடுத்த பயப்படுற பயத்தில் இருங்க. அல்லேலூயா. அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன். அவன் மாங்காய் பறிச்சா நானும் மாங்காய் பறிப்பேன். அவன் தேங்காய் பறிச்சா நானும் தேங்காய் பறிப்பேன். அவன் இளநி வெட்டினா கூடால் நானும் இளநி வெட்டுவேன். அவன் கோழி பிடிச்சா நானும் கோழி பிடிப்பேன். ஆமாம், அவன் கொஞ்சம் ஒயின் சாப்பிட்டான், அவன் கொஞ்சம் பீர் சாப்பிட்டான். சொல்லது இப்படி தான் சொல்லுவான். ரொம்ப கவனமாக இருங்க. அவ்வளோ குடியாரம் தெருவில் விழுந்து கிடக்கான், கவனிச்சிடுங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. முகம் பளபளப்பாக இருக்கும், அதான் பிசாசு. பாரு பழம் எவ்வளோ அழகாக இருக்குது, இச்சிக்கத்தக்கதா இல்லையா? ஆமாம், இதை சாப்பிட்டேன்னா அப்படி ஆயிடுவா, இப்படி ஆயிடுவா, அப்படி தான் சொல்லும் கூட இருக்க பிசாசுக்கு. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா அந்த கேம்? இது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? இப்படியெல்லாம் சொல்லுவான். கடைசியில் படிப்பில் ஃபெயிலு, பிறகு வாழ்க்கையில் ஃபெயிலு, பிறகு லைஃப்பில் ஃபெயிலு, எல்லாமே அங்கே தான் ஆரம்பிக்கும். கவனமாக இருங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக என்ன செய்யுங்க, இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகள் உங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்க. வாலிபர்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆண்டவருக்கு யோசேப்பு போல நீ வேணும். யோசேப்பு போல ஆண்டவருக்கு நீ வேணும். பராக்கிரமசாலியாய் கிதியோனை போல பராக்கிரமசாலியாய் கர்த்தருக்கு வேணும். பராக்கிரமசாலி, ஆமை, பரிசுத்தமான யோசேப்பு, பாவத்துக்கு விலகி விடுற மனுஷன், அவன் தான் ஆண்டவருக்கு தேவை. பிரைஸ் லார்ட். பயப்படுங்க. இந்த பயம் தான் அவன் சொல்றான் பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படி? பாஸ்டருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படின்னா, பாஸ்டர் கண்ட உடனே அப்படி மாற்றி விட்டுருவோம். அப்படி ஒரு தட்டு தட்டி அடுத்த பகுதிக்கு போயிடுவோம். அப்படி தூக்கி அப்படி லைட்டாக சைடு பட்டினா இருத்திட்டு அப்படி கமத்தி வச்சுருவோம். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாது. யார் பாஸ்டர் கிட்ட வந்துட்டார், அப்படி கமத்தி வச்சு தெரியாது போல. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கேம் விளையாடிட்டு இருந்தால் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்டா பாஸ்டர் பாஸ்டர், அவ்வளோதான், டப்புன்னு மாற்றிடணும். ஆமாம், அல்லேலூயா. அது அப்போ மட்டும் மாதிரி பாஸ்டர் விலை போயிட்டார்னா மறுபடியும் பாஸ்வேர்டு, மறுபடியும் பாஸு. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. 28 வயசுக்காரன் ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைகள் இருக்குங்க, அவன் இருந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. எப்படி உலகம் உருப்படும்? அன்பே இல்லாத உலகமாக மாறிடுச்சு. புருஷன் ஒரு ரூமில் இருந்து அவன் கேம் விளையாடுறான், பொண்டாட்டி ஒரு இதில் இருந்து ஃப்ரெண்டுக்கு ஷாட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க, ஒரே கப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் மேலே ஒருத்தன் அவ கீழே. பொண்டாட்டிகிட்ட இருந்து பேசதை விட்டுக்கிட்டு பிரிச்சிட்டு, எது பிரிச்சிட்டு? செல்போன் பிரிச்சிட்டு. அல்லேலூயா. பிள்ளைகள் பேச மாட்டேங்கிறாங்க பெற்றோர்கிட்ட, ஏன்? செல்போன் பிரிச்சிட்டு. அது நான் மாறது வரைக்கும் இந்த பிரசங்கம் பண்ணுவேன். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. உன்கிட்ட மாற்றம் உண்டாகட்டும். உன் வாழ்க்கை பராக்கிரமசாலி ஆசீர்வாதமாக இருக்கணுமா? ஆண்டவருக்கு ஒன்று ஒப்புக்கொடு. பயப்படு, கர்த்தருக்கு பயப்படு. யோசேப்பு பாவத்தை விட்டு விலகினான், வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடினான். அதுதான்
தேவனுக்கு பயப்படுற பயம். என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படி? அல்லேலூயா. அவங்க தந்தாங்க, இவங்க தந்தாங்க, அவங்களால தான் நான் இப்படி ஆனேன், இவங்களால தான் இப்படி ஆனேன், அவன் அப்படி செய்துட்டான், இவன் அப்படி செய்துட்டான். இல்லை, குற்றவாளின்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்லித்தாரேன். பாவனை என்னன்னு சொல்லித்தாரேன், செக்ஷன் சொல்லித்தாரேன். ஒரு இடத்துல கொலை ஒன்று நடக்கு, அதில் ஒருத்தன் ஆள் வருவானி பார்த்தான், ஒருத்தன் பைக்கை கொடுத்து விட்டான், அங்கே போகவே இல்லை. ஒருத்தன் பிளான் போட்டு கொடுத்தான், ஒருத்தன் 2 வெட்ட போனான், ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டான், ஒருத்தன் அந்த காரியத்தில் லைட் அணைச்சான். 8 பேருக்கும் கொலை குற்றவாளிகள். இல்லை, இவன் பிடிக்க தானே செய்தான், இவன் பிளான் தானே போட்டு கொடுத்தான், இவன் லைட்டை தானே ஆஃப் பண்ணான். பார்த்துக்கிட்டு இருந்தாலே பாவம் தான். ஓ பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அந்த இடத்துல அதுக்கு ஒரு இடம் கொடுத்தாலே, மறைச்சாலே பாவம் தான். கொலை செய்யிட்டு வீட்டில் வந்து அவன் கொலை செய்யிட்டு வந்திருக்கான்னு தெரியும், இடம் கொடுத்தாலே அவனுக்கு என்னதான், அவன் அதில் ஒரு ஆள். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிடுங்க, நல்லது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தவறாத, அவனுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ ஆவியம் உனக்குள்ளே வந்துடும், ஆகாத சோபம் அவ்வளோ வந்துடும். கவனமாயிரு, உன்னை காத்துக்க. ஆவியான ஒரு சில வாலிபர்களுக்கு இந்த வார்த்தையை வாலிப பிள்ளைகளுக்கு கற்று தருகிறார். தெள்ள தெளிவாக திரும்ப திரும்ப பேசுகிறாருன்னா உன்னை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். உன்னை சீர்படுத்திக்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்க. ஆண்டவர் உன்னை குறித்த ஒரு திட்ட சித்தம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை சித்தத்தை உன்னை வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறாரு. அதுக்கு தான் கர்த்தவனோடு கூட பேசுகிறாரு. வாழ்க்கையை சீர்படுத்திக்க, சரிப்படுத்திக்க. எப்போதும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும், அப்போது கிருபை சூழ்ந்து கொள்ளும். தூதர்கள் உன்னை சூழ பாளையம் இறங்கி காப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் நன்மையானதை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த பயத்தை விட்டு விலகாத. எப்போதும் பயந்து இருக்கிறோம், பாக்கியவானா இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட்டு விலகாதுங்க. அதனாலே எப்படி அந்த மருத்துவச்சுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதோ அப்படியே உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் தலைக்கும்படிக்கு செய்வார். 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனம். சீக்கிரமா 10 மணி கரெக்டா முடிக்கணும். அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம், அவன் வீட்டில் என்ன இருந்தது? ஆண்டோடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வீட்டில் நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 3 காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். 3 காரியங்களை நான் சொல்லிக் கொடுத்தேன் இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும். 1, அதிகாலை ஜெபம். ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, நீ 4 மணிக்கு மட்டும் எழும்பி ஜெபிச்சிட்டீன்னா உன் மன விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும்னு சொன்னான். 4 மணிக்கு எழும்பி நீ தொடர்ந்து ஜெபிச்சிட்டீன்னா நீ வேண்டுதல் நிச்சயமாய் கேட்கப்படுமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவரோடு பேசினதை அவர் சாட்சியாக சொன்னார். 4 மணிக்கு எழும்பி அதிகாலையில் ஜெபம் பண்ணான். 2வது நான் சாயங்காலம் ஆராதனை சொன்னேன், வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க, மறந்துடாதுங்க, அதை விட்டுறாதுங்க அப்படின்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 3வது வெள்ளிக்கிழமை நான் சொல்லிக் கொடுத்தேன், எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. இந்த 3 முப்பரி நூல் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் சத்துரு உங்களை தொடவே முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாக சொல்கிறேன், இந்த உடன்படிக்கை பெட்டி, அதாவது துதிக்கிற துதி, அதை தூக்கி சமக்கிறான். பைபிளை தூக்க வைக்கப்படக்கூடாது. ஆமாம், மேலே நாடு போல் கையில் மொபைலில் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. எப்போவுமே நம்ம கையில் பைபிள் இருக்கணும். ஏன்னா இதை நீ பைபிளை பார்க்கச்சிலே அதில் இருந்து ஏதாவது ஒன்று என்ன செய்திடும், வரும். அது நமக்கு வேண்டாம். இதில் அப்படி எதுவும் வராது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ திறக்காட்டா பூச்சி வரும், அல்லேலூயா. ஆனால் திறந்தேன்னா பூச்சி என்ன செய்யாது, வராது. அப்போ இது நல்ல வேதத்தை வாசி. அதில் வேத வசனம் தான் இருந்தது. இதில் வேத வசனம். அடுத்ததாக இன்னொன்று இருந்தது. என்ன இருந்தது? கற்பலகை இருந்தது. பிரைஸ் தி லார்ட். கற்பலகை இருந்தது. மன்னா இருந்தது. அதாவது அந்த மன்னா என்னன்னா, கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்று, அவரை துதிக்கிறதுக்கு தான் மன்னா.
அது ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்கிறதுக்கு தான், நினைவு கூறும்படிக்கு தான் மன்னா. துதிக்கணும். அல்லேலூயா. போஷித்து காப்பாற்றுவார். அப்போ இதுவரை நடத்தினார், இதுவரை போஷித்தார், இன்னும் போஷிப்பார் அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிக்கிற துதி. மூன்றாவது ஒரு காரியம், அந்த கோல், துளித்த கோல், ஆரோனுடைய துளித்த கோல். உனக்கு ஆண்டவருக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு. கர்த்தர் ஆரோன் அழைத்தது போல உன்னை அழைச்சிருக்கிறார், உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை விட்டு விலகாம இரு. இது மட்டும், அதுதான் உன் வாழ்க்கையில் அந்த உடன்படிக்கை. வேத வசனம் இருக்கணும், துதி இருக்கணும், நல்ல ஜெபம் இருக்கணும், தேவனோடு பேசணும், தேவனோடு பேசணும். இந்த உன்னத அனுபவம் உன் வீட்டில் இந்த இதெல்லாம் 3 காரியம் இருந்துட்டு அப்படின்னு வையா, உன் வீடு நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். உன் வீட்டையே ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உனக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதை அதிகமாக்கு, பெருக பண்ணு, குறைய பண்ணாத. 10 அதிகாரம் 20 அதிகாரம் வாசித்த நீ இப்போ கடமைக்கு அதிகாரத்தை எடுத்து வாசிக்காத. ஒரு சங்கீதத்தை எடுத்து சின்ன சங்கீதமாய், ஆமாம், சங்கீதம் 23 அப்படி வாசிக்காத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா அது ஆசீர்வாதமான சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையும், அவர் என்னை புல்லுள்ளவர்களையும் வைத்து அமர்ந்ததன், அப்படியே வாசிட்டு போயிடாத. அல்லது சங்கீதம் 1 எடுத்து, ஆமாம், அல்லேலூயா, அப்படி இல்லை. ஆண்டவர் உனக்கு அப்படியே வரிசையாக வாசிட்டு வா. அப்படியே வாசிட்டு வரும்போது அந்த சங்கீதம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இது உன் வீட்டுக்குள்ளே இருக்கணும். கர்த்தரோட உடன்படிக்கை, கர்த்தர் உன்னோட உடன்படிக்கை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய துதிக்கிற துதி, நினைவு கூறுதல், ஆமென், ஸ்தோத்திரம், ஜெபம், இதெல்லாம் உன் வீட்டுக்குள்ளே எப்பவும் அதிகமாக பெருக 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 அது இருக்க 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 உனக்கு ஆசீர்வாதம் தான். உன் வீட்டில் ஆசீர்வாதம் தான். பிசாசு தொடமாட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூன்றாவது வாசிங்க, 2 சாமுவேல் 3:1. அதில் கீழ்ப்பகுதியை வாசிங்க வேகமா. சவுலின் குடும்பத்தாரோ, சவுலின் குடும்பத்தாரும் வர வர பலவீனப்பட்டு போனார்கள், வர வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீதின் குடும்பமோ வர வர பலத்தது. ஏன் பலத்தது? நான் இதை சொல்லியே முடிச்சிடறேன், கவனிங்க. தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் இருந்தது. தேவனுக்காய் பக்தி வைராக்கியம், எடுத்த தீர்மானத்தில் உறுதி, ஆலயத்துக்கு எடுத்த காரியம், சபைக்கு எடுத்த காரியத்தில் அவனுடைய கரம் இருந்தது. பாருங்க, அந்த அதனால கர்த்தர் அவனை வர வர விருத்தி அடைய செய்தார், பலத்திருக்க பண்ணினார். 3 காரியம்தான். கர்த்தருக்கு அடுத்த சபையை குறித்த காரியம், பக்தி வைராக்கியம் அவனுக்கு இருந்தது. அதே போல தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அவன் இருந்தான். கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் காண்பித்தான். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். அவன் வர வர பலத்தான். நீனும் வர வர பலப்பாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆதியாகமம் 48, 19, 20, ஜோஷுவா 2:17 வாசிங்க. ஜெபம் பண்ணுவோம். அவன் தகப்பனோ அவனை தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, திரளான ஜனங்களாய் ஆவார்கள், திரளாய் பெருகுவார்கள், சந்ததி திரளாய் பெருகும், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறும். இது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம். நல்லா கவனிச்சுடுங்க. கர்த்தருடைய, அதாவது நீதிமானுடைய சந்ததி இப்படித்தான் இருக்கும். யாருடைய சந்ததி? நீதிமானுடைய சந்ததி. யோசேப்பு நீதிமானாக இருந்தான். அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கும் போது இவனும் பெருகுவான், இவன் தம்பி இவனிலும் திரளாய், இவன் சந்ததியாய் திரளான ஜனங்களாவார்கள், ஒரு பெருங்கூட்டமாய் மாறுவார்கள். நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுங்க, கர்த்தருக்காய் பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க. பரிசுத்த வாழ்க்கை விட்டு விலகாதுங்க. அதனால என்ன பிரயோஜனம் இல்லை. உங்க சந்ததி சந்ததியாய் திரளாய் பெறுகிற சந்ததி உன் சந்ததி இருக்கும். உன் சந்ததி, நான் இப்படி சொல்லுவேன், உன் சந்ததி நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நான் இப்படியே சொல்லலாம், இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? நீங்க உங்க வழியை மட்டும் காத்துக்கிட்டு நிச்சயமாய் சொல்லுவேன், உங்களுடைய சந்ததியில கர்த்தர் நிச்சயமாய் பிள்ளைகளை தருவார். கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறும். பூமியில் பலத்திருக்கிற சந்ததியாக மாறும். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நான் இப்போ ஒரு காரியம் சொல்கிறேன். அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க. எபினேஸ்வரனை
குடும்பம், ஜேம்ஸ் அண்ணே குடும்பம் இருக்கிறாங்க. எபனேஸ்வர் ஆட்டோ அவங்க குடும்பம். ஒரு நாள் அவங்க வண்டியை, என்னுடைய வண்டி ரிப்பேரு, நிலப்பாறைக்கு போகிறதுக்கு நானும் என்னுடைய மாமியாரும் அவங்க வாகனத்தை பிடிச்சி அந்த வண்டியை பிடிச்சி தெப்பக்குளத்தை தாண்டி டேனிங் திரும்பி போகும்போது எங்கள் மாமியார் ஆண்டவர் பற்றி அவங்ககிட்ட 2 வார்த்தை சொல்லிவிட்டு உடனே சொன்னாங்க, தம்பி உனக்கு பிள்ளை இல்லை, ஆண்டவர் உனக்கு பிள்ளையை நினைச்சுவார், இந்த வருஷத்தில் தருவார். இத்தனை வருஷம் உங்களுக்கு பிள்ளை இல்லைங்கிறத சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்ககிட்ட அது சொன்னாங்க. கர்த்தர் அந்த வருஷத்தில் அருமையான மகனை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் அதுக்கப்புறம் பிள்ளையை கொடுத்தார். ஆண்டவருக்கு வருஷங்கள் தாண்டி போயிற்று, ஆனால் தேவன் சொல்லி அதை செய்தார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், கர்த்தர் சொல்லி கொடுத்த பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தாமசன்னு மகன் காலேப், ஜோஷுவா அவங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்க அப்பவுமே தீர்மானம் எடுத்துட்டாங்க, காலேப் ஜோஷுவான்னு பேர் வைக்கணும் அப்படின்னு. இப்படியே தான் சொல்லுவாங்க, அடுத்தது பிறந்த ஜோஷுவா. இது அப்போ அது ஆம்பளை பிள்ளைய நானே கேட்டேன், என்னங்க அண்ணே, என்ன அண்ணே இந்த பிள்ளை, நான் இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன் பார்த்துடுங்க, ஆனால் ஒன்று என் சிந்தை விட்டு விலகாது. அப்போ அவங்க ஜேம்ஸ் டவுனில் அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறாங்க. நாங்கள் போகிறோம். போச்சில் ஒரு ஊழியக்காரர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறார். அந்த ஊழியக்காரரை கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ போச்சில் அவர் ஜெபம் பண்ண போகிறார். அங்கே வச்சு அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன், அவனுக்கு காலை பின் நினச்சி. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்ல, நானும் இதே தான் நினச்சிருந்தேன். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். இன்னொரு பிள்ளை அடுத்தால அவங்க சொன்னாங்க, இன்னும் ஆம்பளை பிள்ளையை தந்தா அவனுக்கு ஜோசுவா என்று பெயர் வைப்பேன். அல்லேலூயா. காலேப்பும் ஜோசுவாவும் இப்போ தான் ஆண்டு மன விருப்பத்தை நிறைவேற்றினார். இது தேவன் தம்முடைய பிள்ளைகளை பலத்திருக்க பண்ண, அந்த சந்ததியை பலத்திருக்க பண்ணுவார். நீதிமானுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்க, வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நீ நீதிமானா இருக்கிறனால என்ன லாபம்னு சொல்லாத, நீ உண்மையா இருக்கிறனால என்ன லாபம்னு சொல்லாத, நீ ஆண்டவருக்கு பயப்படுறதுனால என்ன லாபம்னு சொல்லாத, நான் கர்த்தருக்காய் பயந்து வாழ்றதுனால எனக்கு என்ன நன்மை அப்படி சொல்லாத, நான் ஒடுக்கப்படுறேன்னு சொல்லாத. இல்லை, கர்த்தர் உன்னை விசாலத்தில் வைப்பார். உன் சந்ததி பெருகி இருக்கும், உன் சந்ததி வாழ்ந்திருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். நிச்சயமா உன் சந்ததியா ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த வசனம் ஜோஷுவா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். நல்ல கவனிங்க. இது பரிசுத்தவான்களுக்கு தயை செய்ததுனால உண்டான ஆசீர்வாதம். பரிசுத்தவான்களுக்கு தயை செய்ததுனால உண்டான ஆசீர்வாதம். அந்த ராகாபையும் குடும்பத்தை நீங்கள் ஜோஷுவா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க, அதில் அதுக்கு தெளிவு இருக்குது. அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவன் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். நல்ல கவனிங்க. எங்க அந்த பட்டணத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். ஆனா அந்த பரிசுத்தவான்களுக்கு தயை பாராட்டினபடினால அவள் மாத்திரமல்ல, அவள் அவன் தகப்பன் தாய், அவன் சகோதரர்கள், அவன் குடும்பம் எல்லாம் அந்த இடத்துல காப்பாற்றப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது, ஜீவன் தப்ப பண்ணப்படுகிறார். இதுதான் தேவன் செய்த காரியம். ஆண்டவருக்கு 2 காரியத்தை நான் சொன்னேன். சவுலின் குடும்பம் வரவேற பலவீனப்பட்டதுக்கு காரணம் என்ன? தாவீதின் குடும்பம் பலத்ததுக்கு காரணம் என்ன? அதில் நான் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இந்த சுவாபங்கள் இருந்ததினாலே அவர்கள் பலத்தார்கள் என்று சொன்னேன், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொன்னேன். அந்த காரியத்தை இன்றைக்கு இருதயத்தில் எடுத்துக்கொண்டு நான் அப்படிப்பட்டவனாய் இருக்கணும்,
அப்படிப்பட்டவளாக இருக்கணும். ஆண்டவர் உமக்கு முன்பாக ஆண்டவரை உத்தமம் உண்மையுமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க, எழும்ப முடிஞ்சவங்க எழும்புங்க. ஆமாம், உட்கார்ந்து கண்களை மூடி அந்த ஜெபம் மட்டும் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் பலத்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஒரு நாளும் பலட்சியமாகி போகக்கூடாது. அவர் சந்நிதிக்கு வந்த நீங்கள் பலத்திருக்கிற சந்ததியாக இருக்கணும். நீங்கள் வாழ்ந்திருக்கிற சந்ததியாக இருக்கணும். பூமியில் பலத்திருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். வர வர விருத்தி அடைகிற சந்ததியாக இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு ஒருபோது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆமென் ஸ்தோத்திரம் மாம்ச சிந்தை வரக்கூடாது. மாம்ச சிந்தை ஒன்றில் வரக்கூடாது. மாம்ச சிந்தை ஒன்றிலிருந்து எடுத்து போடு. மாம்ச சிந்தை வேண்டாண்டவரே சொல்லிடு. மாம்ச சிந்தை வேண்டாம், மாம்ச சிந்தை வேண்டாம், மாம்ச சிந்தை வேண்டாம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துரு, ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிரு. ஆமென், ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை வேண்டாண்டவரே எந்த காரியம் உன்னிடத்தில் இருந்தாலும் அதை விட்டு விலகு. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை வேண்டாம். ஆமென், ஸ்தோத்திரம். பின்மாற்ற வேண்டாம். பின்மாற்ற அனுபவம் வேண்டாம். பலவீனப்படுகிற அனுபவம் வேண்டாம். விசுவாசம் குடும்பத்தை பலவீனப்படுத்த கூடாது. ஓ ரபா சந்தரபா ஓர் யாந்தர பௌதியா கபலபரபலபா. விசுவாசம் பலவீனப்பட்டு போகக்கூடாது. விசுவாசி கத்த உனக்கு யாவையும் செய்து முடிப்பா. கத்திடத்திலிருந்து ஒத்தாசை வரும். கத்த உனக்கு உதவி செய்வா. உதவி செய்யற கண்மலை. ஓ ரபா சியாந்தரபா. எஸ், ஹல்லேலூயா. கரந்தூக்கி எடுப்பா. ஓ ராமா சியாந்தரபா. எஸ், ஹல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து உனக்கு பட்சணம் வரும். உதவி செய்யற கண்மலையாய் கத்த கடந்து வருவா. ரீபா லபா கபா டதடபா. எஸ், ஹல்லேலூயா. கத்தர துதி. ரீபா கபா டதடபா. உரமா சியாந்தனா உரமா கபரதனமா சியாந்தனா ஓரி பாபா வரிவிர் வியாந்தனா ஓரி வெரிவியா கபரபலபரபலபரபா. எஸ், ஹல்லேலூயா. ரீபா கபா டதடபா. கத்தருக்கு பயப்படுற பயத்தை கத்த உன்னிடத்தை எதிர்பார்க்கிறான். வர ஓ ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்படணுமா? ஓ குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? பலத்திருக்கணுமா? எஸ், ஹல்லேலூயா. ரீமா கபா டதடபா ஓர் யாந்தரபலபா ஓர் யாந்தர பௌதியா கபரதனமாசியா. எஸ், ஹல்லேலூயா. விருத்தி அடைய பண்ணுவா, பெருக பண்ணுவா. எஸ், கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன்கிட்ட இருந்தா போதும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன்னில் பெருகட்டு. வாலிபனே பெருகட்டு, வாலிப பிள்ளையே பெருகட்டு, புருஷனே ஸ்திரியே பெருகட்டு, ஊப்பரே முப்பத்திகளே பெருகட்டு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்போது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இரு. ராகா டதா டபா. எஸ், ஹல்லேலூயா. ரீமா கபா ரதனமா. தீமைக்கு விலகு, பொல்லாப்பை விட்டு விலகு, ஓ இச்சையை விட்டு விலகு, அசுத்தத்தை விட்டு விலகு, பாவத்தை விட்டு விலகு, அநியாயத்தை விட்டு விலகு, அக்கிரமத்தை விட்டு விலகு. ராகா டதடபா உரமா சந்தர பலபௌசியா ஓரி மாமா மலதனமாசியா. எஸ், ஹல்லேலூயா. பாவத்துக்கு விலகி ஓடு. ராகா டதடபா கபா டதடபா. எஸ், ஹல்லேலூயா. ஓ ஓபத் ஏதோமை போல உடன்படிக்கை பெட்டி உன் வீட்டில் இருக்கட்டும். எப்போது கர்த்தருடைய வசனம், துதி சத்தம், ஜெப சத்தம், எஸ் உன் வீட்டில் எப்போது இருக்கட்டும். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உனக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். எஸ், ஹல்லேலூயா. உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எஸ், ஹல்லேலூயா. ராக தரபா ஊரமா சியாந்தரபா. எஸ், சத்துடைய கிரியை அழியட்டு. குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துடைய கிரியை அழியட்டு. குடும்பங்களுக்கு விரோதமாய், விசுவாச பிள்ளையுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிய கிரியைகள் எப்போது இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. ஓ குடும்பங்களை பலவீனப்படுத்துகிற கிரியைகள் வெளியேறட்டு. பலவீனப்படுத்துகிற ஆவி வெளியேறட்டு. இப்போது வெளியேறட்டு. பலட்சியத்தை கொண்டு வர ஆவி வெளியேறட்டு. இயேசுவின் நாமத்தினால அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. கர்த்தரை துதிங்க. ஏன் சத்துரு உங்க மேல ஆளுகை செய்யக்கூடாது. உங்க பிள்ளைகள் மேல ஆளுகை செய்யக்கூடாது. உங்க நிலத்தில் ஆளுகை செய்யக்கூடாது. உங்க குடும்பத்தில் ஆளுகை செய்யக்கூடாது. அவன் தலை நசுக்கப்படட்டும். கிரியில் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால். சர்ப்பத்தி கிரியில் அழிவதாக. சர்ப்பத்தி தந்திரங்கள் அழிவதாக. ஜெபம் ராக்கா தனமாசியா உரமா சந்தரபலபலபலபா. சிங்க இயேசுவின் நாமத்தினால் யூத ராஜ சிங்கத்துக்கு முன்பாக தோற்று போவதாக. கர்ச்சிக்கிற சிங்கத்தின் கிரிகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால.
யூத ராஜசிங்க யுத்தம் பண்ணுவாராக. ரபலபரபா சியாந்தரபலபரபா. குடும்பங்களை சிதறடிக்கிற கொம்பு முறிக்கப்படட்டும். குடும்பங்களை சிதறடிக்கிற கொம்பு முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. ஷகலதனமாசியா ரிமமலதனமாசியா உரமா சந்தரபலபரபௌசியா ரிபலஹதனமாசியா உரமா சந்துராலதுரிபியாக்கபா. எஸ் 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 ஓ ரபபபா சியந்தரபா. கர்த்தர் உன் குடும்பத்துக்கு யுத்தம் பண்ணுகிறா. கர்த்தர் உன் குடும்பத்துக்கு யுத்தம் பண்ணுகிறா. கர்த்தர் உன் குடும்பத்துக்கு யுத்தம் பண்ணுகிறா. ரபா கபடதடபா. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. ரிஷபகபரதனமாசியா ஓ ரபா ரிபிரிபியாக்கபா. ஓபே தேவனுடைய வீட்டை ஆசீர்வதித்ததை போல உன்னையும் வீட்டையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு ஆசீர்வதிக்க போகிறார். எஸ் ரிபா கபரதனமாசியா. எஸ் ஹalleluya. கர்த்தரை துதிங்க, 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 துதிங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஓ கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் காட்டுங்க. ஓ தாவீதை போல பக்தி வைராக்கியம் காட்டுங்க. பலத்திருப்பீங்க. ஓ எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருங்க. பலத்திருப்பீங்க. வர வர விருத்தியாயிரு அடைவீங்க. கர்த்தர் ரீகாராதனமாசியா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா. நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை வர வர விருத்தி அடைய பண்ணுவா. பெருகவே பெருகுவாய். ராகதனமாசியா உரமா சந்தர பௌதியாக்கபா ரிமமா லதனமாசியாந்துரா ரிகதுரியாந்தர பலபலபலபா. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ கிருபை என்றும் உள்ளது. ஓ ராகதனமாசியா உரமா சந்துராலதுரிபியாக்கபா. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ மகிமை தேவ பிள்ளைகளை மூடட்டு 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 மூடட்டு. எஸ் ஹalleluya. நீதிமானுடைய சந்ததி பூமியில பலத்திருக்கும். ஓ நற்கிரியைக்கு பலன் உண்டு. ஓ கையின் கிரியைக்கு பலன் உண்டு. ஓ ராபாசியா ஓ கையின் சுத்தத்துக்கு பலன் உண்டு. ஓ இருதய சுத்தத்துக்கு பலன் உண்டு. ஓ பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். ஓ பிள்ளைகள் பலத்திருப்பார்கள். ஓ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஓ கிரியைக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கு. ரகதனமா சியந்தனா உரமா சந்தரபலபலபலபலபா. பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்கிறாயா? பரிசுத்தவான்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறாயா? பரிசுத்தவான்களுடைய கரங்களை தாங்குகிறாயா? நிச்சயமாய் நீயும் குடும்பமும் காக்கப்படும். நீயும் குடும்பமும் நிச்சயமாய் காக்கப்படும். கத்தை காப்பா. கத்தை நிச்சயமாய் காப்பா. கத்தை தந்த நல்ல வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பி பரலோக தகப்பனே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய சமத்துவம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பலத்திருக்க பண்ணுங்க, விருத்தி அடைய பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு உடைய கரை இருக்கட்டும்ப்பா. எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து அந்த பின்மாற்ற அனுபவத்தை ஜெயிக்க ஆவியான தேவனே, துணையாளரே, உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அனுநயிக்கும்